ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதை கிளிக் பண்ணி அதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நிர்வாண நகரம் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் நாவல். அதனுடைய பகுதிகள், முதல் பகுதி தான் இந்த வீடியோல ஆரம்பிக்கிறோம். கேட்கலாமா? சுஜாதா அவர்கள் எழுதின கிரைம் த்ரில்லர் நாவல் நிர்வாண நகரம். திரு சாவி எழுத்தாளர் அவர்கள் தினமணி கதிர் பத்திரிகையில ஆசிரியராக இருந்தாரு. அங்கிருந்து வெளியே வந்து குங்குமம் பத்திரிகையில ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அப்ப அந்த குங்குமம் பத்திரிகைக்காக சுஜாதா அவர்கள் எழுதின தொடர்கதை தான் நிர்வாண நகரம். அவர் தினமணி கதிர்ல சாவி அவர்கள் ஆசிரியரா இருந்தப்போ அவர் எழுதின நாவல் ஜே.கே. குங்குமத்துல இருந்தப்போ இப்ப நான் சொன்ன நிர்வாண நகரம். அப்புறம் அவர் அங்கிருந்து சாவி பத்திரிகை, அவர் பேர்லயே ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் எழுதின நாவல் நில்லுங்கள் ராஜாவே. சோ எங்க சாவி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாலும், ஒரு வேலையில சேர்ந்தாலும் சுஜாதா அவர்களை கேட்டு ஒரு நாவல் எழுதுறது வழக்கம். அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்களை அவர் ஊக்குவிச்சிருக்காருன்னு சுஜாதா அவர்களே சொல்லியிருக்காங்க. நிர்வாண நகரம். நகரத்துக்கு போலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. மே மாதம் சென்னைக்கு ஜுரம் 104, 105 என்று எகிரி இருந்தது. கடல் காற்று வேலை நிறுத்தம் செய்திருந்தது. தார் சாலைகளின் மாய ஈரத்தில் போக்குவரத்து நடனமாடியது. ஏசி தியேட்டர்களில் ஓட்டை படங்கள் விழா கொண்டாடின. தந்தி பேப்பரில் சிலர் கருகி செத்தார்கள். அண்ணா சாலையில் சமீபத்தில் நடப்பட்ட அந்த 9 மாடி கட்டிடத்தின் 9ஆம் மாடியில் ஒரு பகுதியில் இருந்த அலுவலகத்தில் இருந்து சிவராஜ் தன் புத்தகங்களையும் பிளாஸ்கையும் சேகரித்துக் கொண்டு புறப்பட ஆயத்தமானான். ஜன்னலுக்கு வெளியே சென்னை நகரம், தூரத்தில் உப்பு கரைத்த நீல படுதா, மவுண்ட் ரோடில் கார் பாம்புகள், வானோக்கி குத்தும் டெலிவிஷன் அம்புகள். சிவராஜ், கிளம்பிட்டீங்களா? அரியர்ஸ் எல்லாம் நாளைக்கு வாங்கிக்கிடுங்க. ஏன் சார்? அந்த பொண்ணு மெட்டர்னிட்டியில இருந்து வந்துடுச்சு. உங்க டெம்பரரி வேலை நாளையில இருந்து முடிஞ்சிறது. உங்களோட வேலை செஞ்சதுல எங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது கிளார்க்குங்க கர்ப்பமா இருக்காங்களா சார்? ஒருத்தரையும் பார்த்தா தெரியல. தெரிஞ்சா சொல்லி அனுப்புறேன். அப்புறம் சீட்டு கட்டுல அந்த ட்ரிக் காட்டினீங்களே அன்னைக்கு, அது எப்படி செய்யறதுன்னு நீங்க சொல்லியே தரலையே. அடுத்த தடவை வேலை கொடுங்க சார், நான் சொல்லி தரேன். லிப்டுக்காக காத்திருக்கும் போது அண்டை அலுவலகத்தில் இருந்து ஒரு பெண் சேர்ந்து கொண்டாள். அவள் சென்டின் வாசனை சிவராஜுவுக்கு பழகி இருந்தது. உதட்டோரத்தில் ஒரே ஒரு தடவை சிரிக்க கூட சிரித்திருக்கிறாள். பனியன் அணிந்து சுயிங்கம் வென்று கொண்டு கையில் பஞ்சு கார்டு அடுக்கு ஒன்று வைத்திருந்தாள். இன்று சிவராஜை அலட்சியமாக அவள் பார்த்தாள். நாளைக்கு வேலை போக போறது என்று அவளுக்கு தெரியுமோ என்னவோ. லிப்ட் ஒரு வெளிச்ச அம்பு பளிச்சிட வாசல் திறந்து கொண்டது. 2 பேர் நுழைந்து கொள்ள ஜியை அழுத்த மௌனமாக வயிற்றை கவ்விக்கொண்டு லிப்ட் இறங்கியது. அந்த பெண் அந்த இடத்தில் சிவராஜே இல்லை என்பது போல மேல் பார்வை பார்த்து கொண்டே மென்று கொண்டிருக்க சிவராஜ் புதுக்கவிதை செய்தான். லிப்டில் நுழைந்து இறங்குகையில் நானும் ஒரு பஞ்சு கார்டு பெண்ணும் தனியே. அவளை காதலிப்பதா கற்பழிப்பதா என்று யோசிப்பதற்குள் கீழே வெளியே சென்று விட்டேன். சிவராஜ் வெளியே வந்தான். கவிதை மனசில் நின்று கொண்டிருந்தது. கணையாளிக்கு அனுப்ப வேண்டும். பசித்தது. மெதுவாக பிளாட்பாரத்தில் நடந்தான். இன்ப வெறியூட்டும் 2வது வாரம் என்றால் போஸ்டர் நங்கை. ஒரு பொதுக்கூட்டத்தில் ராமு என்கிற ஆடு கலந்து கொள்ள போவதாக நோட்டீஸ் ஒட்டியிருந்தது. தபால் ஆபீஸின் வாசலில் நடைபாதை பூராவும் ஊழியர்கள் கோரிக்கைகள் நிரம்பி இருந்தன. சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் தலைவர் டிஃபன் சாப்பிட போயிருந்தார். ஜனத்திரள் இப்போது ஏறக்குறைய சிவராஜின் மேல் அடிக்கடி இடித்துக் கொண்டும் நகர்த்தி கொண்டும் செல்ல, அன்புள்ள சென்னை மகாஜனங்களே, உங்களில் எத்தனை பேருக்கு சதுரங்கத்தில் சிசிலியன் டிஃபென்ஸ் தெரியும்? எத்தனை பேருக்கு பந்துவராளிக்கும் காமவர்த்தினிக்கும் வித்தியாசம் தெரியும்? எத்தனை பேர் எக்ஸிபரியின் பிளைட் அரஸ்
படித்திருக்கிறீர்கள். சுரங்க பாதையில் இறங்குகையில் சிவராஜ் தன் பெயரின் ஒளி குறிப்புகளை மாற்றி மாற்றி சிவராஜ், சிவராஜ் ராவ், ஜீவராசி என்று அமைத்து யோசித்தான். ஹோட்டலில் நுழைவதற்கே தாமதமாயிற்று. நாற்காலி மேஜைகள் எல்லாம் ஜனங்கள் நிரம்பி வழிந்து போண்டா சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இடைவெளிகள் எல்லாம் பல நின்று கொண்டு சாப்பிட்டவர்கள் நகர காத்து கொண்டிருந்தார்கள். சிவராஜ் ஒரே ஆளின் மேல் குறிவைத்து அவன் சாப்பிட்டு காலி பண்ண காத்திருந்தான். மசால் தோசை சாப்பிட்டவன் கையோடு பஜ்ஜி கொண்டு வர சொன்னான். டேய், என்னடா என்ன? பஜ்ஜிக்கு அப்புறம் பசி அடங்காமல் காரா சேவை கொண்டு வர செய்து அதை ஒற்றை ஒற்றையாக சாப்பிட்டான். அட பாதகா, காஃபி ஆர்டர் செய்யண்டா சீக்கிரம். சிவராஜுக்கு அப்புறம் வந்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி காஃபி சாப்பிட்டு பில் கொடுத்து விட்டும் போய்விட்டார்கள். என் ஜாதக ராசி இது. சினிமா இன்டர்வெல்லில் எனக்கு முன்னால் நிற்பவன் மட்டும்தான் குடம் குடமாக மூத்திரம் போவான். என்ன சார் வேணும்? என்ன இருக்கு? சர்வர் வெளியே பார்த்து கொண்டே பட்டியலை ஒப்பிக்க சிவராஜ் அவன் தன்னை விசாரிக்க காத்திருந்தான். அருகில் உட்கார்ந்திருந்தவனிடம் ஆர்டர் வாங்கி கொண்டு அவன் கிளம்ப சிவராஜ் அவனை கூப்பிட, இந்த டேபிள்ல பாதிதான் அவன் டியூட்டியாம், இன்னொருத்தன் வருவானாம். அருகில் இருந்தவன், ஜெயா, நீ ஜெயிச்சிட்ட. ஸ்ரீகாந்த் காதலியே சான்ஸ் யாருக்கு என்று இறைந்து மாலை பேப்பர் படித்து கொண்டிருக்க சிவராஜ் காற்று என்ற ஒல்லியான பத்திரிகையை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு வர 50 நிமிஷம் ஆயிற்று. வெளியே வந்து பஸ் பிடித்து வனஜாவை பார்க்க சென்றான். வனஜா மாம்பழத்தில் இருந்தாள். எப்போதாவது தைரியம் வந்து எப்போதாவது அவனுக்கு ஸ்திரமான வேலை கிடைத்து வனஜாவை கூட்டமில்லாத நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்று, என்ன சார், எல்லாருமே 10 ரூபாயாக கொடுத்தா எப்படி? அன்புள்ள வனஜா, எனக்கு காதலில் நம்பிக்கை கிடையாது. அது இந்த நூற்றாண்டின் மகத்தான ஏமாற்று வேலை என்பது எனக்கு தெரியவே தெரியும். இருந்தும் உன்மேல் எனக்கு ஒரு விசேஷ ஈடுபாடு ஏற்பட்டு நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டு நம் இருவர் வாழ்க்கையையும் பிணைத்துக் கொண்டு. வனஜாவின் வீட்டு வாசலில் நிறைய செருப்புகள் இருந்தன. வனஜாவின் அப்பா அவனை பார்த்ததும் பெரிய பெரிய பற்களுடன் சிரித்தார். வாப்பா சிவராஜி, வனஜா சொன்னாளா? சிவராஜ் நியூட்ரலாக சிரித்தான். வனஜாவ பொண்ணு பார்க்க வராங்க. ஏறக்குறைய செட்டில் ஆன மாதிரி தான். பையன் பிஏ படிச்சுட்டு அமெரிக்காவில எம்எஸ் படிச்சுட்டு அங்கேயே வேலையில இருக்கான். ஜூலை மாசம் வரான். சட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு போறானா. வனஜாவோட போட்டோவை பார்த்து பிடிச்சு போய் இப்ப பையனோட அக்கா வராங்க. அப்படியா? சந்தோஷம் சார். நீ யாரு? நம்மாத்த மனுஷன் மாதிரி தான். சட்டுன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 1 டஜன் ரஸ்தாளி பழமும் 8 அணா வெத்தலையும் கல்கண்டும் கொட்டைப்பாக்கும் வாங்கிட்டு வந்துறேன். என் ஆம்படியா மறந்து போயிட்டா. எவ்வளவுதான் ஒருத்திய பாக்குறது. சிவராஜ் பையை வாங்கி கொண்டு கிளம்புகையில் அந்த அமெரிக்கா பையன் வேலை தவறாமல் சந்தியா வந்தனம் பண்ணுவதை பற்றி சொன்னார். வனஜாவின் அப்பா ஜன்னல் வழியாக தலைய வாரிவிட்டு தலை நிறைய கதமம் வைத்துக் கொண்டிருந்தாள் வனஜா. புதிதாக நகைகள் அணிந்து கொண்டு கண்ணாடி முன் குட்டை ஸ்டூலில் உட்கார்ந்திருக்க எதிரே இன்னொரு வனஜா தெரிந்தாள். அவள் கண்களில் எதிர்காலம் தெரிந்தது. வனஜா வீட்டு விசேஷத்திற்கு அவர் சைக்கிள் எடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டு சிவராஜ் திருவல்லிக்கேணியில் தன் அறைக்கு திரும்புகையில் மணி ஏறக்குறைய 7 இருக்கும். அறைக்கதவை திறந்ததும் உள்ளே பாலு ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்தான். சிவராஜை பார்த்ததும் திடுக்கிட்டு போய், வந்துட்டியா? நைட்ஸ் போறதா சொன்னியே. போகலடா, மறந்துட்டேன் என்றான் சிவராஜ். அந்த பெண் கவனமில்லாமல் ஒரு கையில் சமோசா சாப்பிட்டு கொண்டு மற்றொரு கையால் பிலிம்பேர் புரட்டி கொண்டிருந்தாள். சிவராஜின் வருகை அவள் சுபாவத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. பாலுதான் திரு திருவென்று விழித்தான். இதுதான் சிவராஜ், என்னுடைய ரூம்மேட். இவ பேர் என்ன சொன்ன? ரீட்டா. என் போட்டோ திரை ஒளியில வந்திருந்ததே, பாத்தீங்களா? ஆபீஸ்ல பழக்கம் என்றான் பாலு சிவராஜை பார்த்து. எல்லா எழுத்தும் பொய். சற்று நேரம் அந்த இடத்தில் அருவருப்பான மௌனம். நீ சினிமாவுக்கு போகலையா கேட்டான். இல்ல. இப்ப எங்கேயாவது போக போறியா? ஏன்? இல்ல, சும்மாதான் கேட்டேன். வாயே, 3 பேரும் போய் என்வி சாப்பிடலாமே. எனக்கு பசி இல்ல, நான் குளிக்கணும். ஹை, அமிதாப் பச்சன் என்றாள் ரீட்டா. பிளாஸ்டிக் வளையல்கள் அணிந்திருந்தாள்.
அவள் உடம்பில் அனுபவத்தின் சுவடுகள் இருந்தன. மிக அகலமாக பொட்டிட்டு. இப்ப நாம எங்க போவணும்? வருவான் வடிவேலன் போலாங்களா கண்ணன்? கண்ணன். அவள் உச்சரிப்பில் மதுரை தெரிந்தது. நான் குளிச்சிட்டு அப்புறம் வெளியே போயிடுறேன் என்றான் சிவராஜ். பாலுவின் கண்கள் அவன் கண்களை சந்திக்க மறுத்தன. பாத்ரூம் எங்க இருக்குது என்றாள் ரீட்டா. எங்கேயே கொஞ்சம் அழுத்தமாக உச்சரித்து. நேரா போய் பீச்சங்கை பக்கம் திரும்பு, மொட்டை மாடியில தகர கொட்டாய் தெரியும் என்றான். அவள் சென்றாள். இதெல்லாம் நல்ல பாலு, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நீ தப்பா நினைச்சுக்காத. ஆபீஸ்ல ஒருத்தரோட தங்கச்சி. இவ யாரு தங்கையா இருந்தா எனக்கு என்ன? ரொம்ப இன்டீசென்டா இருக்கு பாலு. வீட்டுக்காரன் பார்த்தா ஒரு நாள்ல தொலைச்சிருவான். உனக்கு பிடிக்கலன்னா காலி பண்ணிட, நான் வேற ரூம்மேட் பாத்துக்கிறேன். என்ன அறிவு கேட்டத்தனமா பேசுற? ரூம் என் பேர்ல எடுத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. வாடகையில 3/4 நான் கொடுக்கறேன், அத ஞாபகம் வச்சுக்க. இத பாரு சிவா, ஒரு பெண்ணோட ஒருத்தரை பார்த்தா உடனே தரையில ஜமக்காலத்தை விரிக்காத. we are just friends. இந்த பொண்ணை பார்த்தா வேற ஏதாவது நினைக்க முடியுமா சொல்லு? ஏய் கத்தாத, கேட்ட போகுது. போச்சுண்டு எல்லாம் கேன்சல்னு விருட்டுன்னு போயிடும். பாலு, இனிமே இந்த மாதிரி நீ செய்யாத, சொல்லிட்டேன். நான் குளிச்சுட்டு வெளியே போறேன். அந்த பெண் திரும்பி வந்து தன் புடவையை சரி செய்து கொண்டு, திரை ஒளி நீங்க வாங்கறது இல்லையா கண்ணன் என்றாள். சிவராஜ் துண்டை கோபமாக உதறிவிட்டு குளிக்கச் சென்றான். 7:30 மணி இருக்கும். சிவராஜ் சுத்தமாக குளித்து விட்டு புதிய சட்டை பேண்ட் அணிந்து கொண்டான். அவர்கள் சென்றிருந்தார்கள். பாலுவின் மேல் ஆத்திரமாக வந்தது அவனுக்கு. மெதுவாக இறங்கி நடந்தான். ஸ்டார் தியேட்டரில் கருப்பு பர்தா திரைக்குள் பெண்கள் கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஜீனத்தம்மன் தன் மார்பை பற்றி சந்தேகத்துக்கு இடம் வைக்காமல் காட்டிக் கொண்டிருந்தாள். பிலால் கடை வாசலில் மைதாமாவை பிசைந்து வானத்தில் பந்தாடி கொண்டிருந்தான். ஜனங்கள் மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். கலைவாணர் அரங்கம் வரை நடந்து வந்து விட்டான். மரமெல்லாம் மின்விளக்குகள் ஒளிர்ந்து கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. தரையில் இருந்து ஒரு மகா விளக்கு கட்டிட முகப்பை வெளிச்சமாக்கி இருந்தது. போலீஸ் விசில் அவ்வப்போது ஊதிக்கொண்டிருக்க ஜனத்திரள் பீரிட்டது. கார்களும் ஒவ்வொன்றாக வழுக்கிக் கொண்டு வந்து நிற்க அவை திறந்து சினிமா நடிகர்களும் நடிகைகளும் வெளிப்பட்டு போட்டோ பிளாஸ்காக காத்திருந்து விட்டு உள் நுழைந்தார்கள். சிவராஜ் தன்னை அறியாமல் கூட்டத்தில் கலந்தான். என்ன வாத்தியாரே, அது பரிசளிப்பு விழா. கமல் வரான், ரஜினி வரான், அப்புறம் அவன் யாரு மாங்குடி மைனர்ல செஞ்சானே அவனும் வரான், அப்புறம் சுமத்ரா வருது, பிரமிளா வருது. முதல்வர் வராரா வாத்தியார? அதான் பேசிக்கிறானுங்க, சரியா சொல்ல மாட்டாங்க. நம்மள உள்ள விட்டா என்ன இந்த நாளான கிராக்கிங்களுக்கு? ஒரு பெரிய காரில் ஒரு பெரிய நடிகர் வர கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டு ஓரிடத்தில் கரையை உடைத்துக் கொண்டு அந்த காரின் பின்னே ஓட அவர்களை போலீஸ் துரத்த சிவராஜ் தன் சொந்த முயற்சி எதுவும் இன்றி தவிர்க்க முடியாமல் அவர்களுடன் மிகுந்து ஓடுவதை உணர்ந்தான். திடீரென்று சரமாரியாக கற்கள் போலீஸ்காரர்களின் பச்சை ஹெல்மெட்டுகளின் மேல் பட அவர்கள் தடியை சுழற்றி முட்டியில் அடிக்கும் ஒலி கேட்க சிவராஜின் முகத்தின் மேல் மிக வேகமாக ஒரு செருப்பு வந்து அடித்தது. சிவராஜ் சிரமத்துடன் விலகி கூட்டம் குறைந்த புல்வெளியில் உட்கார்ந்து கொண்டான். ஓடுபவர்களின் கால் பின்னல்கள் தெரிந்தன. மின் விளக்குகள் இன்னும் கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன. கலகம் செய்தவர்கள் சிரித்துக் கொண்டே போலீஸ் வண்டிக்குள் ஏறிக்கொண்டார்கள். கூட்டம் இப்போது கட்டுக்கடங்கி மேலும் நட்சத்திரங்களுக்காக காத்திருந்தது. சிவராஜ் தனியாக உட்கார்ந்திருந்தான். கன்னத்தை தொட்டு பார்த்தான். ஆர்க் வெளிச்சத்தில் ரத்தம் நீளமாக இருந்தது. கொஞ்சம் அழுதான். கவலையின்றி, தைரியமின்றி, பணமின்றி, ஒரு பெண்ணை காதலிக்க மார்க்கமின்றி, கோபிக்க திராணியின்றி, அப்பா அம்மா இன்றி இந்த நிமிஷம் இறந்து போனால் ஒரு சொட்டு கண்ணீர் விட நண்பர்கள் இன்றி நான் ஒரு பரிபூரண நான் பர்சன். இந்த நகரம் என்னை முழுமையாக விழுங்குகிறது. இதன் இரைச்சல் ராசத வேகம், இதன் அலட்சியம் படித்த புத்திசாலித்தனமான மற்றோரை விட பல விதங்களில் உயர்ந்த ஒரு இளைஞனை சுத்தமாக சைஃபராக மாற்றுகிறது. சிவராஜ் சென்னை நகரத்தை பழிவாங்க தீர்மானித்து விட்டான். அத்தியாயம் 2. அதிகாலையில் இரவு பூராவும் திறந்திருந்த டீ கடைகளை மலையாளத்தில் அலம்பிக் கொண்டிருந்தார்கள். தெருக்களில் புதிதாக சுவரொட்டி கொண்டிருந்தார்கள். செய்தித்தாள்கள் சூடாக இன்னும் ரோட்டரியின் மனம் மாறாமல் சைக்கிள் சவாரி செய்து கொண்டிருந்தன. ரேடியோ
மாறாத தெய்வம் எங்கள் இயேசு என்று பக்தியை பரப்பிக் கொண்டிருந்தது. தயானந்த் வெள்ளை பேண்ட், கேஷுவல் ஷூக்கள் அணிந்து கொண்டு நாய் மூஞ்சி வைத்த கைத்தடியை சுழற்றி கொண்டே விறுவிறுப்பாக கடற்கரை ஓரத்தில் நடந்தார். சூரியன் எழுந்திருக்கப் போவதன் எச்சரிக்கை அடிவானத்தில் தெரிந்தது. 62 வயதான ஜஸ்டிஸ் தயானந்த் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆயிற்று. உன்னதமான கடல் காற்றை சுவாசிப்பதில் நம்பிக்கை உள்ளவர். இன்னும் 1 மாதம்தான் பீச்சுக்கு நடக்க வர முடியும். அண்ணா நகரில் அவர் வீடு ரூஃப் லெவல் வரை வந்துவிட்டது. சின்ன கச்சிதமான வீடுதான். ஆனால் 2 கக்கூஸ். அவருக்கும் அவர் மனைவிக்கும் கோபம், சந்தோஷம், ஜுரம், கக்கூஸ் போகும் உத்வேகம் எல்லாமே ஒரே சமயம் வரும். மனைவி 2 மூக்கிலும் பேசரை அணிந்து கொண்டு தாட்டியாக இருக்கிறாள். சுவையாக சமைக்கிறாள். அவர்கள் சண்டை போடுவது எல்லாம் தீர்ந்து போய் இருவரும் ஒருவித கால வலு அமைதியில் ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு, ஏன் சில சமயங்களில் வாத்சல்யம் கூட காட்டிக்கொண்டு வாழ்கிறார்கள். சபாக்களில் நாடகங்களில் நிரம்பி வழிகின்றன. 5000 ரூபாய் கொடுக்கறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? 5000 ரூபாய் கொடுத்தா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயானந்த் சிரித்து கொண்டார். நாடகங்கள், பிற வசனங்கள், தர்ம காரியங்கள் எவ்வளவு இருக்கின்றன. இனி ஏன் மரண பயம்? வீட்டில் எப்போதாவது கன்னடம் பேசுவார் தயானந்த் காரந்த். அவர் அப்பா ரெவென்யூ இலாக்காவில் குமாஸ்தாவாக இருந்த போதே சொந்த ஜில்லா மங்களூரை விட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்து சின்ன பிள்ளையில் இருந்தே தமிழ் கற்றவர். சட்டப்படிப்பு, வக்கீல் தொழில், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஜட்ஜி எல்லாம் சென்னையில்தான். அவர் தமிழர்தான். காலையில் தினம் நடக்கும்போது தயானந்த் தன் ஜட்ஜு வாழ்க்கையின் ஒவ்வொரு கேஸாக நினைத்து பார்த்து அசை போடுவார். செஷன்ஸ் ஜட்ஜாகவோ ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ இருந்தபோது அவர் அதிக மரண தண்டனை கொடுத்ததில்லை. ஆயுள்தான். எவ்வளவுதான் வலுவான சந்தர்ப்ப நேரடி சாட்சியங்கள் இருந்தாலும் எங்கோ ஏதோ ஒரு தப்பு நேர்ந்து ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை கிடைக்க லேசான சாத்தியங்கள் இருக்கும் வரை மரண தண்டனை கொடுப்பதில் அர்த்தமில்லைதான். ஆயுள் தண்டனையில் தப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் திருத்தக்கூடியது. மரண தண்டனை அப்படி இல்லையே. நான் இல்ல முதலாளி, எஜமானரே, சாமி, கடவுளே, நான் இல்ல, அது நான் செய்யவே இல்லை. எதற்கு தண்டனைகள் பற்றி யோசிக்க வேண்டும்? வேறு ஏதாவது தன் வாழ்க்கையில் வேறு என்ன ஞாபகங்கள் இருக்க முடியும்? எல்லாமே வழக்குகள் தான். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னசாமி என்னும் சுவாமிநாதன் சம்பவ தினத்தன்று சாரதா பாயை ஒரு தனி இடத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவர் கர்ப்பத்தை கலைப்பதாக சொல்லி விஷ மருந்தை கொடுத்து குடிக்க வைத்து, எத்தனை எத்தனை வினோதமான குற்றவாளிகள், எத்தனை வினோதமான குற்றங்கள், முறைகள், உறவுகள். என் பகுத்தறியும் திறனுக்கும் என் மனசாட்சிக்கு பட்டதற்கும் ஏற்ப சட்ட புத்தகங்களை நான் புரிந்து கொண்டதற்கேற்ப தீர்ப்புகள் கொடுத்தேன். தப்பி இருக்கலாம், அதிக கடுமை இருக்கலாம், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பி இருக்கலாம், அல்லது உண்மை என்பது பல வடிவம் கொண்டது. அது ஒரு குழுவின் அல்லது ஒரு தேசத்தின் தனி சொத்தல்ல. ஜவஹர்லால் நேருவை இப்போதே மறந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மனிதர்! தயானந்த் தன் பின்னே ஆளரவம் கேட்டு திரும்பி பார்த்தார். சற்று தூரத்தில் ஓர் ஆள் அவரை தொடர்ந்து வந்திருக்கிறான். அவர் திரும்பி பார்த்ததும் அவன் நின்றான். யாரப்பாது, என்ன வேணும் என்று கேட்டார். அவன் பதில் சொல்லவில்லை. அவன் மெதுவாக அவரை நோக்கி வந்தான். அவன் பின்னங்கையை கட்டிக்கொண்டு நடப்பது அசந்தர்ப்பமாக இருந்தது. நேராக அவரையே பார்த்து கொண்டு வந்த அந்த முகம் இருட்டில் சரியாக தெரியவில்லை. அவன் பதில் சொல்லாததிலும் அவன் அவரை அணுகிய விதத்திலும் இருந்த அபாயத்தை உணர்ந்து எச்சரிப்பதற்குள் அவன் அவருக்கு மிக அருகில் வந்து பின்னால் ஒளித்து வைத்திருந்த அது என்ன அவன் கையிலே? ஐயோ பாவி! கனமான இரும்பு அவர் மண்டையில் வெடிக்க உடனே அவர் மண்டையோட்டின் நடுபாகம் சிதறி கீழே மண்ணில் விழுந்தார். ஹீனமாக அவரது வலதுகை மண்டையை காத்துக்கொள்ளும் நோக்கத்தில் மேலே செல்ல அவன் மறுபடி அடித்தான். கோர்ட்டில் எல்லாமே சிகப்பாக இருந்தது. ஜட்ஜின் உடை, மைக்கூடு, மை, பேனா, விசிறி எல்லாமே சிவப்பாக இருந்தது. தயானந்த் வாதாடினார். மை லார்ட், இந்த அந்நியன் எந்தவித காரணமும் இல்லாமல் கடற்கரையில் என்னை என் மண்டையில் ஒரு மிக கடினமான பொருளால் அடித்து ஓடு உடைந்து அதீத பிரவாகமாக, பாருங்கள், கோர்ட்டு பூரா எவ்வளவு ரத்தம், என்னை ஒரு காரணமும் இன்றி கொல்லும் உத்தேசத்துடன். அப்ஜெக்ஷன் மை லார்ட், காரணம் இல்லாமல் அவர் கொல்லப்படவில்லை.
இறந்து போவதற்கு முன் கோர்ட்டு கலைந்துவிட அவர் பேரன் ராகுலை மடியில் வைத்துக் கொண்டு புதிதாக குத்தப்பட்டு காதில் தொங்கின தங்க அரிசியை விரலால் தொட்டு தொட்டு தயானந்த் காரத் இறந்து போனார். கடல் அலைகள் தயானந்தின் கால்வரை வந்து பார்த்து சென்று இது என்ன அக்கிரமம் என்று இரைச்சல் போட்டன. சிவராஜ் தன் சட்டையை மிக வேகமாக அலம்பி துவைத்து அதை சோப்பு நுரையில் முக்கி சுத்தமான தண்ணீரில் நனைத்து சொட்ட சொட்ட ஹேங்கரில் மாட்டி தொங்கவிட்டான். தன் பெட்டியை திறந்து புதிய சட்டை அணிந்து கொண்டான். தன் சர்டிபிகேட்டுகள் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டான். கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 10:20. 10:30க்கு இன்டர்வியூ. சிவராஜ் அவசரப்பட்டான். அவசரப்பட வேண்டாம் என்றும் தோன்றியது. எதுவும் முக்கியமானதாக தெரியவில்லை. இன்டர்வியூவுக்கு ஒரு 25 பேர் வந்திருந்தார்கள். பெண்கள் புதிய சாரிகள் அணிந்து தலையில் பூ வைத்துக் கொண்டு நாங்கள் நல்ல குடும்பம் என்று ஒவ்வொரு செயலிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆண்களில் பலர் ஷூட் அணிந்து அவசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கிளார்க் அவர்கள் அத்தனை பேரையும் பூச்சியாக பார்த்தான். அறைக்குள் சென்றவர்கள் வழியிலிருந்து திரும்பி வர அதிக நேரமாயிற்று. சிவராஜை கூப்பிடுவதற்குள் அந்த அலுவலகத்திற்கு லஞ்ச் நேரம் வந்துவிட இவர்களை அம்போ என்று விட்டுவிட்டு எல்லோரும் காணாமல் போனார்கள். திரும்பி வர 2 மணி ஆயிற்று. சிவராஜின் முறை வர 3 ஆயிற்று. சிவராஜ் மேஜைக்கு அந்த புறம் உட்கார்ந்திருந்த 4 பேரையும் பார்த்தான். சேர் மனிதருக்கு மூக்கு பெரிதாக இருந்தது. பக்கத்தில் ஓர் அம்மாள் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு லேசாக மீசை இருந்தது. சிவப்பாக இருந்தாள். இந்த பக்கத்தில் பட்டையாக டை அணிந்து கொண்டு ஒருவர் இருந்தார். பைப்பற்ற வைத்து அதை கிளப்பி ஊதினார். பெயர் எஸ் சிவராஜ். அப்பா பெயர் சிவசுப்பிரமணியம். நீங்கள் எதற்காக இந்த வேலையை விரும்புகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? முடியும். என் வாழ்நாளில் நோக்கமே உங்கள் கம்பெனியில் ஒரு டெஸ்பேட்ச் கிளார்க்காக சேர வேண்டும் என்று சின்ன வயதிலேயே தீர்மானித்து விட்டேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கேலியா? பின்ன என்ன சார், வேலைக்கு ஒருத்தன் எதுக்கு வரான்? சம்பளத்துக்கு தான் என்றான் தமிழில். சிலர் சிரித்தனர். வாட் இஸ் சேயிங் என்றாள் அந்த அம்மாள். சேர்மன் மொழிபெயர்த்தார். அவள் சிவராஜை முறைத்து பார்த்தாள். டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்ன? ஹோபார்டு ருமேனியா. புக்காரெஸ்ட் செக்கோஸ்லோவாக்கியா. கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அன்புள்ள பெண்மணியே, ஒரு டெஸ்பேட்ச் கிளார்க்குக்கு ஸ்டாம்ப் ஒட்டுவது எப்படி என்று தெரிய வேண்டுமே தவிர டாஸ்மேனியாவின் தலைநகரம் தெரிந்திருக்க வேண்டுமா? நாங்கள் பொது அறிவை சோதிக்கிறோம். எப்படியாவது ஒரு வகையில் வடிகட்ட வேண்டாமா? 400 அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. இருப்பது ஒரே போஸ்ட். வந்தனம், நீங்கள் செல்லலாம். அவ்வளவுதானா? சிவராஜ் உஷ்ணமானான். அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம் சார். இந்த போஸ்டல் ஏற்கனவே மேனேஜரோட மச்சினிக்கு கொடுத்துட்டதாகவும் இந்த இன்டர்வியூவே மேல் பூச்சுன்னும் கேள்விப்பட்டேன். இது நிஜமா? சேச்ச, அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இருந்தா நான் போஸ்டல் ஆர்டர் மூலம் அனுப்பின 10 ரூபாய எனக்கு திருப்பி தந்ததும் நான் போயிடுறேன். அது வரைக்கும் நான் இங்கே இருக்க உத்தேசம் என்றான் அவன். சேர்மன் மணி அடித்து ஒரு பியூனை வரவழைத்தார். இந்த ஆளு தகராறு செய்கிறார், கூட்டிட்டு கொண்டு போ. அவன் சிவராஜை அணுக, கிட்ட வராத, கிழிச்சிருவேன். ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? டாஸ்மேனியாவின் தலைநகரம். ஆல் ஆஃப் யூ ஸ்டிங். உங்கள் ஜெனரேஷனே நாற்றம் அடிக்குது. இத பாரு பப்ளிமாஸ் அம்மா, ஐஸ்லாந்தின் தலைநகரம் என்ன சொல்லு பார்க்கலாம். இல்லாட்டா உன்னை கண்ட இடத்துல கிழிச்சிருவேன், சொல்லு என்று மேஜை மேல் இருந்த பேப்பர் கத்தியை எடுத்து கொண்டு விட்டான். அம்மாள் ஓ மை காட் என்று ஏராளமான மார்புகள் குலுங்க எழுந்து பாத்ரூமை நோக்கி ஓட, சேர் மனிதர் மிஸ்டர் சிவசுப்பிரமணியம், கலாட்டா பண்ணக்கூடாது, நல்லா படிச்சவன் தானே நீ என்றார். போடா என்று நாற்காலி மேல் ஏறி நின்று, ஏய் கேளுங்க, உங்க எல்லாரையும் விட நான் உன்னதமான கெட்டிக்காரன், படிச்சவன், புத்திசாலி. கேள்வி கேட்க வேண்டியது நான் என்று முடிப்பதற்குள் ஆபீஸில் இருந்து பியூன்கள் அத்தனை பேரும் அவனை விளையாட்டு புத்தியுள்ள கன்றுக்குட்டியை பிடிப்பது போல பிடித்து பலவந்தமாக இழுத்து வெளியே தள்ள, சிவராஜ் அந்த அலுவலகத்தை விட்டு வரும்போது ஒரு இங்கி பாட்டிலை ரிசப்ஷன் பெண்ணின் மடியில் கவிழ்த்து விட்டு ஒரு மலர் சட்டியை உடைத்து விட்டு வெளியே வந்தான். சிவராஜ் அந்த நாடகத்தை மிகவும் ரசித்தான். எதிரே பச்சை பெயிண்ட் அடித்து பாய்லர் வைத்து ஒரு டீ கடை இருந்தது. உள்ளே நுழைந்ததும் தட்டு நிறைய பேஸ்ட்ரி வைத்துவிட்டு எந்தா என்றான் சர்வர். முதல்ல இந்த அழுக்கு துண்டை என் கண்ணு முன்னால காட்டாத. அப்புறம் உனக்கு தமிழ் தெரியுமா? குறைச்சு
தமிழ்நாட்டுல பொழைக்க வந்து தமிழ் காற்ற சுவாசிச்சுக்கிட்டு தமிழ் பஸ்ஸுகளை உபயோகிச்சுக்கிட்டு தமிழ் பெண்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா வாசம் மட்டும் கத்துக்க மாட்ட. ஓடி போய் என் கேரளத்துக்கு தேங்காய் பிடிச்சு பாக்குறதுக்கு. ஏய் மனசுலா இல்லா என்றான். டீ கொண்டு வா. சிவராஜ் தேநீரை சாசரில் கொட்டி சப்தமாக உறிஞ்சி சாப்பிடுகையில் அருகில் இருப்பவன் வைத்திருந்த மாலை முரசு அவன் கண்ணில் பட்டது. கடற்கரையில் ஜட்ஜு பிணம். அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்க சார் என்றான். சென்னை மே 14. மெரினா கடற்கரையில் முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதி பிணமாக கிடந்தார். சென்னை கடற்கரையின் மெரினா பகுதி உங்களுக்கு தெரிந்ததே. நீதிபதி கடற்கரையில் முன்னாள் நீதிபதி தயானந்த் என்பவர் பிணமாக கிடந்தார். இன்று காலை கண்டெடுக்கப்பட்ட அவர் உடலில் அவர் மண்டை உடைந்து கிடந்தது. பழைய கைதி உதவி கமிஷனர் சத்யநாதன் அவர்கள் இது பற்றி புலன் விசாரணை செய்து வருகிறார். கமிஷனரிடம் விசாரித்ததில் நீதிபதி தண்டனை கொடுத்த ஏதேனும் ஒரு பழைய கைதி பழி வாங்கி கொன்றிருக்கலாம். கொன்றது யார் என்று இதுவரை தெரியவில்லை என்றும் சொன்னார். ஓவென்று அழுதார். ஜட்ஜின் பிணத்தை பார்த்த அவர் மனைவி ஓவென்று அழுதார். நீதிபதி தயானந்த் ஏறக்குறைய 8 வருஷம் ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்தவர். நேர்மைக்கும் உழைப்புக்கும். சிவராஜ் பில் கொடுத்துவிட்டு அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு திருவள்ளிக்கேணிக்கு சென்றான். ரூமில் பாலு இல்லை. அவசரமாக தன் ஷூக்களை கூட கலற்றாமல் டிராயரை திறந்து ஒரு காகிதத்தை எடுத்து பேனாவை எடுத்து கடிதம் எழுத தொடங்கினான். அன்புள்ள கமிஷனருக்கு நலம் நலமறிய அவா. இப்பவும் இன்று காலை நிகழ்ந்த தயானந்தின் கொலை வழக்கில் நீங்கள் பழைய குற்றவாளிகளை தேடுவதாக அறிந்து கொண்டேன். அது ஓர் அபத்தம். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அந்த கொலை செய்த என்னை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தும் தப்பு தடயங்களில் நீங்கள் கால விரயம் செய்வதை என் மனம் விரும்பவில்லை. மேலும் ஒன்றுமறியாத சில பழைய கேடிகளை ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்ய வைக்கவும் மிகவும் ஆர்வமுள்ள ஆபீசர்கள் உங்கள் டிபார்ட்மெண்டில் இருப்பதால் தான் இந்த அவசர கடிதம். ஜீவராசி. கடிதத்தை மடித்து ஒரு கவருக்குள் போட்டு மாலை வரை காத்திருந்து மொபைல் போஸ்ட் ஆபீஸில் அதை சேர்த்தான். அத்தியாயம் 3. வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டப்பட்ட மஞ்சள் கட்டிடத்தின் வாசலில் போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருக்க, உள்ளே கொடிக்கம்பத்தில் மூவர்ணம் பறக்க, அதன் மடியில் தரையில் திறமையாக வெட்டப்பட்டு எம்சிபி என்று ஆங்கிலத்தில் புல் வளர்ந்திருந்தது. சத்யநாதனின் அறைக்கதவு பாதி மறைப்பில் சாத்தியிருந்தது. கீழே கோயர் போர்டின் பாய் விரித்திருக்க, வெட்டிவேர் தட்டியும் பச்சை திரைகளும் உள் உஷ்ணத்தை குறைக்க மிகவும் முயற்சி செய்தாலும் அறையின் முன்பகுதியில் உட்கார்ந்திருந்த டைபிஸ்ட் பெண்ணின் கக்கத்தில் வியர்த்திருந்தது. உதவி கமிஷனருக்கு எதிரே ஒரு இளம் சிஐடி இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருந்தார். இவனை நான் எங்க பார்த்திருக்கேன் என்று யோசித்தார் சத்யநாதன். உங்க பேர் என்ன? என்பராஜு சார். நாடார் கிறிஸ்டியன்ஸா என்று கேட்க வேண்டும். பியானோ கற்றுக்கொள்ளும் அவர் மூத்த மகள் ரோசலினுக்கு சரிப்பட்டு வருவான் என்று அவருக்கு தோன்றியது. ரெக்கார்ட்ஸ் ஆபீஸ்ல இருந்து தகவல் கேட்டிருந்தனே, கிடைச்சதா? கிடைச்சது சார். ஜஸ்டிஸ் தயானந்தால் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவங்க அத்தனை பேருடைய பட்டியலும் இருக்கு. நிறைய ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காரு. 2 மட்டும் மரண தண்டனை. ஆயுள் கேஸ்ல 3 பேரு இறந்து போயிட்டாங்க. பாக்கி 15 பேர்ல 13 பேரு உள்ள இருக்காங்க. 2 பேரு டேர்ம் முடிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. இன்னொருத்தன் பரோல இருக்கான். எல்லோருமே கொலைக்கேஸா? ஆமா சார். முதல்ல வெளியில வந்துட்ட 2 பேரை கவனிக்கலாம். இதுல கூட ஒருத்தனை முதல்ல பார்க்கணும் சார். செய்முறையில ஒத்துமை இருக்கு. முன்ன செஞ்ச கொலைய கூட மண்டையில் அடிச்சுதான் செஞ்சிருக்கான். எங்க ஃபைல கொண்டாங்க. சத்யநாதன் ஃபைலை பிரிக்க ராஜ் மேஜை மேல் இருந்த கண்ணாடி சதுரத்துக்கு கீழே இருந்த போட்டோவை பார்த்தார். 5 பெண்கள் புடைசூழ சத்யநாதன் நடுவே சிரித்துக் கொண்டிருந்தார். என்ன பாக்குறீங்க? எல்லாம் என்னுடைய டாட்டர்ஸ். அப்படியா சார்? சட்டென்று சுதாரித்துக் கொண்டார். இவ பேரு ரோசலின், இவ கிறிஸ்டினா, இது மேரி. ஃபைல பார்க்கலாங்களா? எல்லா பெண்களுமே அச்சாபீஸில் பிரசவமானவர்கள் போல ஒரே மாதிரியாக இருந்தார்கள். இன்பராஜ் தன் எண்ணங்களை கலைத்துக் கொண்டு சத்யநாதனுடன் ஃபைலில் ஆழ்ந்தார். நேர் இடம் வளநோக்கிய 3 போட்டோக்கள் ஒரே ஆளுடையது. அதன் அருகே டைப் அடித்த வாசகங்கள்.
வலது பக்கம் இருக்கும் போட்டோ படங்கள். கந்தசாமி ஆச்சாரி, CRO 5672 63, பிறந்த வருடம் 1930, செங்கல்பட்டு அருகே தண்டலம் கிராமத்தை சேர்ந்தவன். தச்சன். 1958 மனைவியை கொன்றதற்கு பிடிபட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு 20 வருடங்களில் வெளியே வந்திருக்கிறான். தான் குற்றவாளி இல்லை என்று வாதாடினான். சிறையில் மிக நல்ல நடத்தை. தற்போது இருக்கும் இடம் தெரியவில்லை. சத்யநாதன் அந்த போட்டோக்களை பார்த்தார். மூஞ்சிய பார்த்தா ஒண்ணு தெரியல. இதே மூஞ்சிய வச்சுக்கிட்டு தான் சார் பொண்டாட்டியையும் கொன்னு இருக்கான். வாஸ்தவந்தான், சொல்ல முடியாது. எதுக்கும் இவன் போட்டோவை அனுப்பி ஆளை ட்ரேஸ் பண்ணிக்கிடலாம். அன்னைக்கு எங்க இருந்தாலும் விசாரிச்சு பார்த்தா நல்லது. ஆயுதம் கிடைச்சுதா? இல்ல சார், மண்டையில அடிச்சிட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்கான். சமுத்திரத்துல போட்டிருந்தா இந்நேரம் கிடைச்சிருக்கும். நல்லா தேடி பார்த்துட்டோம். நீங்க மதுரையா? இல்ல, பாளையங்கோட்டை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சார், சிஸ்டருக்கு ஆக வேண்டி இருக்குதுங்க. ஒரு தினம் வீட்டுக்கு வாங்க, ரெக்கார்ட்ஸ் கேட்கலாம். வா பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல சார். அடுத்த ஃபைல பாக்குறீங்களா? அடுத்த ஃபைல புரட்டுவதற்கு முன் கமிஷனரிடமிருந்து செய்தி வந்தது. இருங்க, நான் பெரியவரை பார்த்துட்டு வந்துடுறேன். கமிஷனரின் அறை கட்டடத்தின் உள்ளே இருந்தது. வெயிலின் உக்கிரகம் தெரியாமல் மிக இதமாக இருந்தது. சென்னையின் குற்றங்கள் அனைத்தும் வரைபடங்களாக இருந்தன. குண்டூசிகளின் தலையின் பிளாஸ்டிக் மணிகள் கொலைகளையும் கொள்ளைகளையும் பற்றி பேசின. சென்ற கால கமிஷனர்கள் பெயர்கள் அத்தனையும் வரிசை கிரமமாக இருந்தன. இன்றைய தின கமிஷனரின் மேஜை சுத்தமாக இருந்தது. பச்சை கம்பளி விரித்த மேஜை மேல் 3 டெலிபோன்கள் இருந்தன. அதில் ஒன்று நான் தான் முக்கியம் என்று சிவப்பாக இருந்தது. ஒரு இன்டர்காம். ஓரத்தில் பிளாஸ்கில் காஃபி. கமிஷனரின் வயது 52 இருக்கும். அடர்த்தியான புருவங்கள், நெற்றியில் கோடுகள், மூக்கிற்குள்ளே ஒரு ஜீப் போகும் அளவுக்கு பெருசு, காதருகே நிறைய நரை, கழுத்தில் ஏதோ ஒரு குலதெய்வத்தின் மாலை. வீட்டில் சொல்லும் திருவாசகமும் காலை மணியடித்து செய்யும் பக்தி பூஜைகளும் எப்படியோ அவர் பொது தோற்றத்தில் கலந்திருந்தன. சத்யநாதன், ஏதாவது தெரிஞ்சதா? பத்திரிக்கைக்காரங்க ரொம்ப வறுத்தெடுக்கிறாங்க. அரெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க சார். முதல்ல அவர் தண்டனை கொடுத்து விடுதலையான கைதிகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது செய்யுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படியா பாருங்க. எவ்வளவு பேரு போட்டிருக்கீங்க இந்த கேஸ்ல? இல்ல சார், ஆள் போதும். இந்த லெட்டரை பாருங்க, காலை தபால்ல வந்துச்சு. இதுக்குதான் உங்களை முக்கியமா நான் கூப்பிட்டேன். சத்யநாதன் அந்த கடிதத்தை படித்தார். அன்புள்ள கமிஷனருக்கு நலம் நலமறிய அவா. தொடர்ந்து படித்தார். நிமிர்ந்தார். ஜீவராசியாமில்ல என்று சிரித்தார் சத்யநாதன். என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார் கமிஷனர். ஏதோ மென்டல் கேஸ்ன்னு தோணுதுங்க சார். கொலை செஞ்ச என்ன உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எழுதியிருக்கான். புரியுதா உங்களுக்கு? பிரபலமான கொலை கேஸ் நடக்கிற போது இந்த மாதிரி நிறைய கடிதாசி வருங்க. பெயர் பாருங்க, ஜீவராசியாம். இருந்தாலும் நீங்க இந்த லெட்டரை இக்னோர் பண்ணாதீங்க. லேபுக்கு கொடுத்து பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதா பாருங்க. சரி சார். மேல் கவர் இருக்குதுங்களா? இருக்கு. மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டிருக்கான். சரி, இந்த ஆளை பிடிக்கலாங்க. ஜீவராசியாம். என்னென்ன பேர் பாருங்க. சிவராஜ் பழைய ஆபீஸுக்கு சென்று தனக்கு சேர வேண்டிய ரூபாய் 260 வாங்கிக் கொண்டு ரெவன்யூ ஸ்டாம்பில் கையெழுத்திட்டு விட்டு திரும்பும் போது காரிடாரில் வனஜாவை பார்த்தான். என்ன, அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, உடனே போயிட்டீங்க? எல்லாம் நல்லா நடந்ததா வனஜா? மாப்பிள்ளைக்கு அக்கா வந்து பார்த்தாங்க. சந்தையில மாடு வாங்குற மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. பாட தெரியுமான்னு கேட்டாங்க. கீ கொடுத்த பொம்மை மாதிரி நான் பாடினேன். கொஞ்சம் மாடனா பாடுன்னு சொன்னாங்க. நான் தேடி சோறு நிதம் தின்னுன்னு ஆரம்பிச்சேன். வேடிக்கை மனிதனா கொஞ்சம் அழுத்தியே பாடினேன். அதெல்லாம் புரியல அவங்களுக்கு. கடிதாசி போடுறேன்னாங்க. இன்னைக்கு பதில் வந்தது. பையன் உயரத்துக்கு நான் சரிபட்டு வராதான். நான் கொஞ்சம் உயரம் அதிகம். அப்படியா வனஜா? பாருங்க சிவா, ஒரே நாள்ல அன்னைக்கு 3 பொண்ணு பார்த்திருக்காங்க. அது அயோக்கியத்தனம் இல்லையா? எந்த ஒரு நியாயம் இது? ச்சே, ஐ ஃபெட் அப். போனா போறது வனஜா. அடுத்த மாப்பிள்ள நல்லவனா வருவான். காபி சாப்பிடலாம், வரியா? நிறைய காசு இருக்கு என்கிட்ட. அரியர்ஸ்.
காஃபி கோப்பைக்கு அப்புறம் உட்கார்ந்திருந்த வனஜா நான் ஸ்டாப்பாக பேசிக் கொண்டிருந்தாள். ஹெட் கிளார்க் பற்றி, அப்பாவை பற்றி, சமீபத்தில் பார்த்த தமிழ் சினிமாக்கள் பற்றி நடுவே நிறுத்தி, என்ன சிவா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க கம்முன்னு இருக்கீங்களே. நீ பேசுறத பாக்குறதுக்கு நல்லா இருக்கு வனஜா. அதுல ஒரு டைனமிசம் இருக்கு. என்ன அப்சர்வ் பண்றீங்க இல்ல? உங்க கூட மறுபடி செஸ் ஆடணும், ஒரு தடவையாவது உங்களை ஜெயிக்கணும்னு ஆசை எனக்கு. வனஜா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஜீனியஸ். என்னுடைய சின்ன அறிவுக்கு நீங்க பெரிய ஆள். இப்ப நான் உன்னை ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போறேன்னு வச்சுக்க. அங்க போய் செஸ் விளையாடுறதா சொல்லிட்டு உன்னோட கைய பிடிக்கிறேன். என்ன செய்வ நீ? கத்துவியா? கைய பிடிச்சா கத்த மாட்டேன் சிவா. என்ன சிவா நீங்க? விடுங்க விடுங்கன்னு சொல்லுவேன். நான் விடலன்னா விடாம வெறும் கைய பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல, அப்படியே படுக்கையில தள்ளுற உன்னை. தள்ளி உன்னை ஸ்ட்ரிப் பண்றேன். என்ன செய்வ? அப்படியே பிரமிச்சு ஆச்சரியத்துல நின்னு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம படுத்துப்பேன் சிவா. இப்படி ஒரு அவல பொண்ண வாழ்க்கையை வீணாக்காதீங்க சிவா. வேண்டாம் வேண்டாம். இதுக்கு முழு பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும். ஒரு சனம் சபலம் நம்ம வாழ்க்கைய பாதிச்சிடும்னு கெஞ்சி கேட்டுப்பேன். அதையும் மீறி நீங்க என்ன பலாத்காரம் பண்ணினீங்கன்னா அப்படியே மரக்கட்ட மாதிரி முடியற வரைக்கும் காத்திருப்பேன். ஸ்தம்பிச்சு போய் கண்கள்ல கண்ணீரோட கசங்கன உடைகளை மறுபடியும் அணிஞ்சுக்கிட்டு பொம்மை போல நடந்து வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட, அம்மா நான் மோசம் போயிட்டேம்மா அப்படின்னு கதறுவேன். அவ போனா போறதுன்னு தலையில வெந்நீரை கொட்டி ஸ்நானம் பண்ண வெப்பா. நான் செய்ய மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுற நீ. இப்ப நான் மாறிட்டேன் வனஜா. அப்படின்னா இப்ப என்ன ரூமுக்கு செஸ் ஆட அழைச்சிக்கிட்டு போக போறீங்களா? அவன் மெதுவாக புன்னகையுடன், உனக்கு ஊர்த்தர் ஏஜஸ்னா என்ன தெரியுமா? காந்தியோட லைஃப படிச்சுப்பாரு. அவ்வளவுதானா? சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வனஜாவின் கண்கள் அலைந்தன. மூக்கு நுனியில் ஒருவித பிளேர் இருந்தது. வியர்வை, பவுடர், சென்ட் எல்லாம் கலந்த ஏதோ ஒரு வாசனை அவளிடம் இருந்தது. சின்ன உதடுகள். பொதுவாகவே எல்லா சலனங்களிலும் யோக்கியத்தனம் இருந்தது. மிகவும் இயல்பான கச்சிதமான பெண் வனஜா. சிவராஜ் சொன்ன புத்தகங்களை எல்லாம் படிப்பாள், அர்த்தம் கேட்பாள், ஏதோ ஒரு குரு சிஷ்ய பாவத்தில் கவனிப்பாள். சிஷ்யை காதலி. அருமையான அமைப்பு. இவளிடம் சொன்னால் என்ன? வனஜா, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா யாருகிட்டையும் சொல்லாம பத்திரமா வச்சிருப்பியா? சொல்லுங்க சிவா. இன்னும் சில தினங்கள்ல நான் ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன். எப்படி? பாரேன், எனக்கு பல்லக்கு தூக்கி அழுத்து போச்சு. பல்லக்களை ஏறி உட்கார்ந்துக்க போறேன். இதுதான் ரகசியமா? யோசித்தான். இல்லை, இப்போது வேண்டாம். நான் சமயம் வரும்போது சொல்றேன். ரூமுக்கு திரும்பிய போது பாலு ஒரு நனைந்த போட்டோவை உலர வைத்துக் கொண்டிருந்தான். தலையை சாய்த்து பார்த்தான். அந்த பெண் இடது கையை கவிழ்ந்த எல் போல வளைத்துக் கொண்டு அதனுள் தலையை திருப்பிக் கொண்டிருக்க, மார்பை சுற்றி இருந்த புடவைக்கு அதிக வேலையில்லாமல் வேண்டுமென்றே விளக்கப்பட்டிருந்தது. எப்படி போஸ் என்று கேட்டான் பாலு. இந்த பாதி போஸுக்கு பேசாம அவுத்தே காட்டிடலாம். அதுல சாரம் இல்ல சிவா. இது எதுக்கு? ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு பிளாக் எடுத்து அனுப்பணும். உளர மாட்டேங்கிறது சனிய. சிரிக்க கூட இல்லையே. டூத் பேஸ்ட மார்லியா தேய்ச்சிக்க போறா? என் கணவர் டேஷ் டூத் பேஸ்ட் உபயோகிக்கிறார் என்று கீழே கேப்ஷன் கொடுக்க போறோம். சமூக கரையாண்டா நீங்கெல்லாம் என்று திட்டினான். ஒரு தடவை நீ ஸ்டுடியோவுக்கு வாயே, மாடல்ஸ் எல்லாம் நீ பார்க்கணும். இன்ஸ்பைரிங். அவன் சென்றதும் சிவராஜ் கமிஷனருக்கு இரண்டாவது கடிதம் எழுதினான். அன்புள்ள கமிஷனருக்கு, நான் எழுதிய முதல் கடிதம் வந்து சேர்ந்திருக்கும் என நினைக்கிறேன். இது பற்றி பேப்பரில் இதுவரை ஒரு வரியும் வராதது எனக்கு ஆச்சரியம் தருகிறது. எழுதினவன் ஏதோ ஒரு பொய் ஆசாமி, போலீசுடன் விளையாட விரும்புகிறான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. என் தீவிர நோக்கத்தை நிரூபிக்க என் அடுத்த செயலை இப்போதே அறிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். முதலில் ஜட்ஜு கொல்லப்பட்டார். அடுத்தது ஒரு டாக்டர் கொல்லப்படுவார். எச்சரிக்கை. ஜீவராசி. கொஞ்சம் யோசித்து ஒரு பின்குறிப்பு எழுதினான். இந்த கடிதத்தின் பிரதியை ஒரு பிரபல தினப்பத்திரிகைக்கும் அனுப்ப போகிறேன். மறக்காமல் மொபைல் தபாலில் அதை சேர்த்தான் சிவா. அத்தியாயம் 4. சொல்லுங்க சத்யநாதன்.
சத்யநாதன் தான் தயாரித்து வந்த குறிப்புகளை பார்த்து கொண்டார். ஒரு முறை எதிரே பார்த்தார். கமிஷனர் உட்கார்ந்திருந்தார். பாரன்சிக் லேபில் இருந்து சங்கரலிங்கம் வந்திருந்தார். சிறைச்சாலைகளின் ஐஜி ஆபீஸில் இருந்து ஒருவர் வந்திருந்தார். பக்கத்தில் பெர்னாண்டஸ் உட்கார்ந்திருந்தார். சத்யநாதன் நிதானமாக ஆங்கிலத்தில் பேசினார். எல்லோருக்கும் தமிழ் தெரியும். இருந்தும் இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நிகழ்கின்றன. வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து இந்த வாராந்திர கலாட்டா, காஃபி சாப்பிட்டு விட்டு சிகரெட் பிடித்து விட்டு ஆரம்பிப்பதற்கே 11 ஆகிவிடும். கமிஷனரின் தலைக்கு மேல் இருந்த சுவர் கடிகாரத்தை பார்த்தார். மணி 10:30. இன்றைக்கு அவசர கூட்டம். அந்த 2வது கடிதத்தின் சலசலப்பு. ஜஸ்டிஸ் தயானந்த் கொலை வழக்கில் CROவில் இருந்து நமக்கு கிடைத்த தகவல்களின் ஆதாரத்தில் அவரால் தண்டனை கொடுக்கப்பட்ட பழைய கைதிகளை முதலில் பரிசீலித்து வருகிறோம் ஒவ்வொருவராக. சிறைச்சாலைகள் ஆசாமி TIG குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும். நீங்கள் விசாரிக்கும் அந்த பட்டியலை எங்களிடம் தந்தால் அது சமீபத்தியது தானா என்று சொல்கிறோம். CROவில் சில கைதிகள் விட்டு போயிருக்கலாம் என்றார். கமிஷனர், நம் கவலை இப்போது அந்த கைதிகள் பற்றி அல்ல. சொல்லுங்கள் சத்யநாதன் என்றார். சம்பவம் நடந்த மறுதினம் கமிஷனருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஜீவராசி என்று கையெழுத்திட்டு அதை போலீஸ் பரிசோதனை சாலைக்கு அனுப்பியிருந்தோம். ரிப்போர்ட் தயாராக இருக்கிறதா மிஸ்டர் சங்கரலிங்கம்? சங்கரலிங்கம் சர்க்காருக்கே உரித்தான பழுப்பு காகிதங்களை புரட்டினார். அந்த கடிதத்தில் லேட்டஸ்ட் பிரிண்ட் ஒன்று கிடைத்தது. அதை எடுத்து அனுப்பி இருக்கிறோம். கடிதம் எழுத பயன்பட்ட காகிதத்தில் விசேஷமாக எதுவும் இல்லை. எங்கும் கிடைக்கக்கூடிய சாதாரண காகிதம். கையெழுத்து சற்று பின் சாய்ந்த குண்டு குண்டான எழுத்து. பெண்களுக்கும் உணர்ச்சி வசப்படுகிறவர்களுக்கும் இந்த மாதிரி கையெழுத்து இருக்கும். வார்த்தைகளின் இடைவெளிகளில் இருந்தும் ஒற்றெழுத்துக்களில் புள்ளி வைக்கும் பாணியில் இருந்தும் அவன் மிகவும் செலவாளி என்பதும் அலட்சிய சுபாவம் உள்ளவன் என்பதும் தெரிகிறது. குறிப்பாக எழுத்து மிகவும் பின்சாய்ந்த நிலையில் பல இடங்களில் இருப்பது அவன் மனநிலை சித்த பிரமைக்கு மிக அருகில் இருக்கிறது என்று முடிவு கட்டச் செய்கிறது என்றார் அவர். கமிஷனர் சிரித்துவிட்டு, உபயோகமில்லாத விஷயம், ஆள் யாருன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? சம்பாஷணை தமிழுக்கு தாவி விட்டது. கைரேகை எடுத்து பெருசு பண்ணி கொடுத்திருக்காமே. சத்யநாதன், அத அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். கைரேகை புதுசு. இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற கைரேகைகளோட மேட்ச் ஆகல. கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சு. கம்ப்யூட்டர் நம்பாதீங்க, காலை வாரி விட்டுடும். எதுக்கும் இனாம்தார் கிட்ட சொல்லி மைக்ரோஸ்கோப்ல ஒரு நல்ல ஆளை போட்டு பாத்திர சொல்லுங்க. குறிப்பா வெளியில வந்த கைதிங்க இல்ல அவங்க ரேகையோட சரி பார்க்க சொல்லுங்க. பாத்துக்கலாம் சார். அந்த ஜீவராசிய கொஞ்சம் கவனிக்கணும். இன்னைக்கு மறுபடி அவங்க கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அடுத்தபடியா ஒரு டாக்டர் கொல்ல போறானா. ஜட்ஜ் ஆச்சு, இப்ப டாக்டரா. இவனை சீரியஸா எடுத்துக்கிறதான்னு தான் இப்ப பிரச்சனையே. என்ன சொல்றீங்க பெர்னாண்டஸ்? சீரியஸா தான் சார் எடுத்துக்கணும். இது ஏதோ புத்தி சரியில்லாத டிப்ரெசிவ் ஆளாதான் எனக்கு படுது. எக்கச்சக்கமா ஏதாவது செஞ்சிருவான். அப்புறம் தாமதமா நாம செயல்பட்டா விஷயம் தீவிரமாயிடும். கடிதாசியோட பிரதிய பத்திரிகைக்காரங்களுக்கு அனுப்பி இருக்கிறதா சொல்லியிருக்கானே, அத பத்தி? ஆமா சார், அனுப்பி இருக்கான். வெளியில முரசு பத்திரிகையில இருந்து ஒரு ஆள் உங்களை பாக்குறதுக்கு காத்திருக்காரு. சங்கரலிங்கம், மெட்ராஸ்ல 1000 கணக்குல டாக்டருங்க இருக்காங்க. அவங்களை எல்லாம் எப்படி? அப்படி வேண்டாம். முதல்ல பீதியை கிளப்ப வேண்டாம். முதல்ல இத கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். பத்திரிகைக்காரங்களோட ஒத்துழைப்பும் தேவையா இருக்கும். சத்யநாதன், இந்த ஆளை பிடிக்க முடியுமா உங்களால? முடியும்னு நம்பிக்கை இருக்கு சார். 2 கடிதாசியும் மொபைல் தபால் ஆபீஸ்ல சேர்த்திருக்கான். இந்த ஆளோட மனோ தத்துவத்தை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் சடக் சடக்குன்னு கடிதாசி எழுதுற ஜாதியா தெரியுது. இவனை கொஞ்சம் உசுப்பி விட்டா 3வதா ஒரு கடிதாசியும் எழுதி உடனே போஸ்ட் பண்ண வருவான். மொபைல்ல வச்சு அவனை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் சார். சரி, இப்ப என்ன செய்யலாம்? பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு இவனை நாம மதிக்கவே இல்லைங்கிறது போல ஒரு செய்தி கொடுக்கலாம். கொஞ்சம் ப்ரோவாக் பண்ணலாம். அவன் உடனே இன்னொரு எச்சரிக்கை கடிதாசி எழுதி, அது எப்படி நிச்சயம்? கடிதாசி எழுதுறதுக்கு பதிலா அவன் கோபத்துல 2வது காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டானா அந்த ரிஸ்கை நாம எடுத்துதான் சார் ஆகணும். இப்ப இந்த 2 கடிதாசி வச்சுக்கிட்டு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. சங்கரலிங்கம், நீங்க 2வது கடிதாசி எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. சங்கரலிங்கம் அதை வாங்கி கொண்டார்.
சரி, அவங்கள வர சொல்லுங்க. 2 பத்திரிகை நிருபர்கள் வந்தனர். நிருபர்கள் தனி ஜாதி. 4வது எஸ்டேட் சுதந்திரத்தில் அவர்கள் எங்கும் எந்த தினிசிலும் நுழையக்கூடியவர்கள். பேச்சு வாக்கியங்களில் ஏதாவது சந்து கிடைக்கிறதா என்று தேடுபவர்கள். அவர்கள் பென்சில், அலட்சிய பென்சில், தோற்றம் அலட்சிய தோற்றம். முரசு ஆசாமியின் சட்டையில் ஒரு பித்தான் இல்லை. செருப்பு பலமுறை 25 பைசா கொடுத்து தைக்கப்பட்டிருந்தது. வேட்டி சட்டை பையில் இங்கு கரை. காலரில் நாய்க்காது, பெரிய பற்கள், பெரிய முன்மண்டை, முகத்தில் முந்தாநாள் சவரம். விரைப்பான சுத்தமான உடையணிந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் மத்தியில் ஒரு அழுக்கு தீவு. உட்காருங்க. இந்த கடிதாசி எங்க எடிட்டருக்கு வந்திருக்குங்க சார். உங்களுக்கு வந்துச்சா? கமிஷனர் அதை பார்த்து, எங்களுக்கு வந்தது. ஒவ்வொரு கொலை வழக்கிலையும் இந்த மாதிரி 1-2 கோமாளிங்க இருப்பாங்க. கோமாளின்னு போடலாங்களா? போடுங்க. இந்த கடிதாசிய பிளாக் எடுத்து பிரசுரிக்கலாமா? கமிஷனர் சத்யநாதனை பார்த்தார். சத்யநாதன் அதற்கு, இப்ப வேண்டாங்க, இந்த ஆளை பிடிக்கிற வரைக்கும் வேண்டாம். டாக்டரை பத்தி குறிப்பிட்டிருக்கிறதுனால அனாவசியமா பீதி கிளம்பிடும். சரிதான், எம்எல்ஏக்கள்ல 2-3 டாக்டருங்க இருக்காங்க. இந்த ஆளை பிடிச்சிருவீங்களா? இன்னும் 2-3 நாள்ல பிடிச்சிருவோம். அதுக்குள்ள கொலை விழுந்துடுச்சுன்னா விழாது, பிடிச்சிருவோம். அதுக்கு உங்க ஒத்துழைப்பும் கொஞ்சம் வேணும். சொல்லுங்க சார். என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறோம், அதை மாத்தாம போடுங்க. எழுதிக்கிறீங்களா? நிருபர் ஓர் 2 அங்குல பென்சிலை எடுத்து எச்சில் தொட்டு ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி கொள்ள ஆரம்பித்தார். அன்புள்ள ஜீவராசி, உன் 2 கடிதங்களும் கிடைத்தன. போலீஸ் அலுவலகத்தில் அவைகளை ரசித்து படித்து சிரித்தோம். அடுத்த முறை எழுதும்போது உடன் வயிற்று வலி மாத்திரைகளும் அனுப்பவும். நலம்தானே? கமிஷனர். இப்படியே போட்டுடனுங்களா என்று கமிஷனரை பார்த்தார் நிருபர். கமிஷனருக்கு 2 கடிதாசி வந்த செய்தியை குறிப்பிட்டு இது பத்தி கமிஷனரை விசாரிச்ச போது அவர் இவ்வாறு பதில் கடிதம் எழுதுவேன்னு சொன்னார்னு போடுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க என்றார் நிருபர். அடுத்த தடவை நீங்க வர்ற போது அந்த ஆளை பிடிச்ச போட்டோவும் கொடுக்கிறோம், சரியா? கிளம்பும் முன் நிருபர் ஒரு சின்ன விஷயம் என்றார். என்ன? என்னுடைய தங்க புருஷன் ஒருத்தன் மேல ஒரு டிராபிக் கேஸ் இருக்குதுங்க சார். ரெட் லைன்ல போனார்னு கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பெர்னாண்டஸ், இதை கொஞ்சம் கவனிங்க. 260 ரூபாயில் 120 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கிவிட்டான் சிவராஜ். தோளின் ஜோல்னா பையில் அவை அத்தனையும் புதிய அட்டைகளுடன் புதிய வாசனைகளுடன் இருந்தன. தம்மபதாவின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, பனாரசிதாஸின் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், ஓ ஜெருசலம், லேட்ரல் திங்கிங், சதுரங்கத்தை பற்றி ஃபிஷரின் புத்தகம், கிருஷ்ணமூர்த்தியின் பிரசங்கங்கள். அந்த புத்தகங்கள் அவன் மூளையின் கதம்பத்தை பிரதிபலித்தன. 25 ரூபாய் கொடுத்து பூமிக்கு அடியில் இறங்கி பேஸ்மெண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பாலு அவனை அழைத்துச் சென்றான். நீல விளக்கின் பாதி இருட்டு. 3 இளைஞர்கள் வாத்தியம் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பேஸ் கித்தார், ஒரு லீட் கித்தார், ட்ரம்முகள். ஆங்கிலோ இந்திய இளைஞர் தலையை அட்டகாசமாக வைத்திருந்தான். தன் வாத்தியத்தை பற்பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி அதன் வாவா, பேஸ் போன்ற சேர்க்கைகளை முடுக்கியும் திரித்தும் கம்பி பாகாக பாடலை இழுத்தான். இங்கிலீஷில் புரியாமல் பாடினான். வேஸ்ட் கட்டியிருந்த ஒருவர் சீட் அனுப்ப இளைஞர் சிரித்துக் கொண்டு ஆத்துக்குத்தி முத்தையித்து என்று 16 வயது தமிழை சம்ஹாரம் பண்ணினான். முடிந்ததும் காலாவதியான அரசியல் கட்சி கூட்டம் போல 1-2 பேர் சோகையாக கைத்தட்டினர். வேட்டி சீட்டி அடித்தது. விளக்குகள் இன்னும் மங்கின. ஜிலு ஜிலு என்று உடையணிந்த ஒரு பெண் வந்து உறைந்த சிரிப்புடன் நடனமாட துவங்கினாள். ஹையா ரோசிடா பேபி என்றான் பாலு. சிவராஜ் குறைந்த வெளிச்சத்தில் தம்மபதா படித்தான். பேரப்பாரு ரோசிட்டா, நெஜ பேரு கருப்பாயின்னு இருக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கும் என்றான் பாலு. ரோசிட்டா பவனி வந்தாள். வழுக்கை ஒருத்தனின் தலையை தடவினாள். தாத்தாவின் கண்ணாடியை எடுத்து மார்பில் சொருகிக் கொண்டு அதை அந்த வயதானவரை பல்லால் எடுத்து திரும்ப பெற்றுக் கொள்ளச் செய்தாள். பாலுவை பார்த்து ஹாய் பாலு என்று அழைத்தாள். பாலு அவளிடம் ரகசியமாக ஏதோ சொல்ல டிங்கிள் டிங்கிள் என்று சிரித்து யூ நாட்டி என்றாள். சிவராஜை பார்த்து யுவர் ஃப்ரெண்ட் இஸ் சீரியஸ் என்றாள். சிவராஜ் பாலுவை நிமிர்ந்து
நீங்க எல்லாமே டீ ஜெனரேட் என்றான். பிடிக்கலன்னா ஏண்டா வர்ற? இந்த பொண்ணை விட இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை பாக்குறது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. எல்லா வாத்திய இசை அலறல், வீட்டுல பொண்டாட்டி இருக்கா, இங்க எதுக்கு வராங்க? அவளுகளுக்கு வாத்தியம் சங்கீதம் அலறியது இல்லையா? இந்த கிழவனார் வந்திருக்காரே, ஆம்புலன்ஸ் கேஸ், மறுபடி வாத்திய அலறல் இருக்கான்னு தேடி பார்க்கணும். எல்லோருடைய மூஞ்சியையும் தேடி பாருடா. அசட்டு களை, ஒருவித உபாத, ஒரு நிழல், சும்மா ஒரு மெஷின் கண்ணை வச்சுண்டு எல்லோரையும் ஆட்டி வச்சிடும் போல. ஈசி ஈசி என்றான் பாலு. சிவராஜ் தன் விரல்களால் மெஷின்கள் அமைத்து ரட்டடட் என்று சுற்றிலும் சுட்டான். முதலில் அந்த பெண் விழுந்தாள். பிறகு ட்ரம் அடிப்பவன் கவிழ்ந்தான். அதன் பின் அந்த தாத்தா, அந்த வெயிட், அந்த கருப்புடை ஆசாமி. அந்த பெண் மிகவும் வெட்கப்படுவது போல போஸ் கொடுத்து விட்டு தன் பாடியை உதறி சபையோர் மேல் வீசி எறிந்தாள். உள்ளே இன்னொன்று சின்னதாக உடல் நிறத்தில் அணிந்திருந்தார். கமான் பாலு, லெட் அஸ் அவுட் ஆஃப் ஹியர் என்றான் சிவராஜ். இருடா, இன்னும் இருக்கு, இருந்து சேவிச்சுண்டு சுண்டல் பிரசாதம் வாங்கிட்டு வா என்று கூறிவிட்டு அவன் நடந்தான். பட்டாணி சுண்டல் என்றான் பாலு. வெளியே நகரம் மௌனமாக இருந்தது. டிராபிக் விளக்குகள் பாக்கி இருந்த இரவை அம்பரில் கண்ணடிக்க துவங்கிவிட்டன. சாப்பாடு தயார் பலகைகள் உள்ளே உறங்கச் சென்று விட்டன. ஒரு காளை மாடு சுவரொட்டிகளை பற்றி இழுத்து மெதுவாக சுவைக்க ஆரம்பித்திருந்தது. ஆளுநரும் முதல்வரும் பேசப்போகும் மகத்தான விழா வரை சாப்பிட்டு விட்டு திரண்டு வாரீரை தின்னலாமா என்று அஜீரணமாக யோசித்துக் கொண்டிருந்தது. சினிமா விட்டு 1, 10, 50, 100 என்று மக்கள் உதிர்ந்து கொண்டிருந்தார்கள். சிவராஜ் சாலையை கடந்து மறுபக்கம் சென்றான். பிளாட்பாரத்தில் விற்றது போதும் என்று செய்தித்தாள்களை கடை சிறுவன் சேகரித்துக் கொண்டிருந்தான். கமிஷனர் கடிதம், தயானந்த் வழக்கில் திருப்பம் என்று 72 பாயிண்டில் அலறிய முரசு வாங்கிக் கொண்டு டீக்கடையின் வெளிச்சத்தில் அதன் வரிகளை அவன் கண்கள் அவசரமாக வருடின. அது பற்றி கமிஷனர் வசம் விசாரித்த போது, இது ஏதோ கோமாளியின் செயல், நாங்கள் இவனுக்கு பதில் தர வேண்டிய அவசியம் இருந்தால் இவ்வாறு பதில் தருவேன். அன்புள்ள ஜீவராசி, உன் 2 கடிதங்களும் கிடைத்தன. போலீஸ் அலுவலகத்தில் அவைகளை ரசித்து படித்து சிரித்தோம். சிவராஜின் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. தொடர்ந்து படித்தான். பாஸ்டர்ஸ், என்கிட்ட விளையாடுறீங்களாடா? செய்தித்தாளை கசக்கி பஸ்ஸுக்கு வெளியே எறிந்தான். அவன் யோசனைகள் சகலமும் பழிவாங்கு பழிவாங்கு என்றன. மனதில் விசித்திரங்கள் உளவின. ரோசிட்டா என்கிற கருப்பாகி, மெஷின் கன்னின் டட்டப் தம்மபதா, எலக்ட்ரிக் கிதாரின் இசை புயல் என மூளையில் யூக்கலிப்டஸ் மரங்கள் ஆடின. செத்துப்போன அவன் சந்ததிகள் அத்தனை பேரும் நதிக்கரையில் காத்திருந்தார்கள். நாளை காலையில் ஒரு டாக்டரை தேட வேண்டும் என்று சிவராஜ் தீர்மானித்தான். சிவராஜுடன் 8 பேர் காத்திருந்தார்கள். உள்ளே வீல் என்று ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அந்த ஊசி சிவராஜுக்கு வலித்தது. நீங்க வாங்க சார். சிவராஜ் உள்ளே சென்றான். குழந்தையின் பின்பாகத்தை தடவிக்கொண்டு அந்த அம்மாள், கண்ணோலியோ கண்ணோலியோ, ரொம்ப பச்சையா விழிக்க போறானே டாக்டர் என்றாள் கவலையுடன். சரியா போயிடுமா, 2 வேளை மருந்துல நின்னு போயிடும். ஆறுட்டுமா கஞ்சி, தேன்ல குளைத்தல்னு ஏதேதோ காதில் பட்டது. சுற்றிலும் சிவராஜ் பார்த்தான். மருந்துகள், அசெப்டிக் வாசனை, டாக்டரின் பட்டங்கள் சட்டமிட்டு மாட்டப்பட்டு சென்ற ஆயுத பூஜையிலிருந்து நெற்றிக்கு இட்டுக் கொண்டிருந்தன. எனாமல் பேசினில் கை கழுவி கொண்டு டாக்டர் சிவராஜை பார்த்து எஸ் என்றார். 40 வயது இருக்கும் அவருக்கு. மிச்சம் இருந்த மயிரால் சாமர்த்தியமாக வழுக்கையை மறைத்தார். உட்கார்ந்தார். கை துடைத்தார். அம்மாள் கொடுத்த 5ஐ கணக்கு புத்தகத்தில் வரவு வைத்துக் கொண்டிருந்தார். இன்கம் டாக்ஸ் தொல்ல பாருங்க. சரி, என்ன உங்களுக்கு? இப்படி நடந்து போயிட்டே இருந்தேன் டாக்டர். உங்க போர்டை பார்த்தேன், வந்தேன். சௌக்கியமா? நிமிர்ந்து அவனை நேராக பார்த்தார். கன்சல்டேஷனுக்கு வரலையா நீங்க? டாக்டர், உங்களுக்கு யாரு வைத்தியம் பாக்குறாங்க? டாக்டர் எழுந்தார். மிஸ்டர், எனக்கு பேஷண்ட்டுங்க வெயிட் பண்றாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்க? உட்காருங்க டாக்டர். கன்சல்டேஷனுக்கு தான் வந்தேன். எனக்கு மனசு சரியில்லை. சுவாமி, இது ஒரு ஜிபி. மனசு சரியில்லைன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க. எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். 2 வலிக்குது. டாக்டர் உக்கிரமானார். கேள்வி பண்றீங்களா? வலிக்கிறதுனா பார்க்க வேண்டியதுதானே உங்க பொறுப்பு. டாக்டர், உங்களுக்கு குழந்தை குட்டி உண்டா?
நீங்க திடீர்னு போயிட்டீங்கன்னா அழறதுக்கு ஆள் இருக்கா? கிண்டுல 2 இன்ச்சு கண்ணீர் அஞ்சலி வருமா? எனக்கு ஒருத்தரும் இல்ல டாக்டர். நான் போயிட்டேன்னா என் ரூம்ல என் ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் வித்துருவான் என்னுடைய ரூம்மேட். எனக்கு ஒருத்தரும் இல்ல டாக்டர், எனக்கு ஒருத்தரும் இல்ல. விழித்தார் டாக்டர். என்னடா இளவா போச்சு? சரி, வேணும்னா 2 வேலியும் எழுதி தரேன், சாப்பிடுங்கோ. உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்கிறேன். தப்பு டாக்டர், உயர்வு. உன்னை விட நான் வசந்தவன் இல்லையா? சரி, போயிட்டு வாங்க. நான் மெதுவா தான் போவேன். டாக்டர் டெலிபோனை எடுத்தார். போலீஸுக்கு போன் பண்ண போறேன் என்றார். வேண்டாம் என்றான். எழுந்து அப்புறம் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு நடந்தான். டாக்டர் பிரமித்து உட்கார்ந்திருந்தார். அறைக்கு சென்று 3வது கடிதம் எழுதி மொபைலில் போட வேண்டும் என்று தீர்மானித்தான் சிவராஜ். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா? நன்றி.